வணக்கம் நண்பர்களே. இன்று பரந்தூர் விமான நிலையம் குறித்து தான் பேசப் போறோம். அதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்களை நம்ம பரிமாறிக்கலாம். இந்த உலகம் அ மாயையானதுன்னு சொல்லிட்டு ஆன்மீகம் சொல்லுது. நிலையில்லாதது என்று ஞானிகள் சொல்றாங்க. இதையே அறிவியலாளர்கள் மாறும் என்ற சொல்லைத் தவிர, எல்லாமே மாறக்கூடியது. இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நேற்றிருந்த உலகம் இன்று இல்லை. நேற்றிருந்த மனிதர்கள், நேற்றிருந்த புல், அ ப பயிர், பூச்சிகள் எதுவுமே இன்றைக்கு நேற்றிருந்தவாறு இல்லை. அவை எல்லாமே வளர்சிதை மாற்றம் அல்லது நிலை மாற்றமின் அடிப்படையில எல்லாமே மாறிக்கொண்டிருக்கக்கூடியது சொல்லிட்டு நிலையாமை, அ மாயை இதுங்கிறதெல்லாம் வெவ்வேறு வார்த்தைகள்ல சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் கூட பருவங்கள் மாறி வருகிறோம். நம்மிடத்துல அந்த குழந்தை பருவம், அதனுடைய சுவடுகள் கூட இன்றைக்கு இல்லாம போகிறது. இளமை பருவத்த, வாலிப பருவத்த, நடுத்தரம், முதுமை என்று கடந்து சென்று நாம முடிவை எய்துகிறோம். நம்ம அந்தந்த காலத்தினுடைய கவலைகளும், ஆசைகளும், கொண்டாட்டங்களும் எல்லாமே உண்மையானது, நியாயமானது. அப்படிதான் இல்லையா? சின்ன வயசுல நம்மள கொண்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்தும் பொழுது 1ஆம் வகுப்புலயோ அல்லது அதற்கு கீழ்ப்பட்ட இன்றைக்கு நவீன கல்வி இருக்கக்கூடிய கிண்டர் கார்டன் பள்ளிகள்ல சேர்க்கும் பொழுதோ, நம்ம அதுவரைக்கும் நம்மளுடைய பெற்றோர்களும், வீடும் அதான் உலகமாக இருக்கும். அங்க கொண்டு போய் விடும்பொழுது, நம்ம கொண்டு போய் விட்டுவிட்ட மாரியோ, அல்லது நம்மள கைவிட்டு விட்ட மாரியோ, மிகப்பெரிய துயரம். அந்த துயரத்திற்கு அந்த காலத்துல நியாயம் இருந்துச்சு. அந்த பருவத்துல நியாயம் இருந்துச்சு. அந்த அழுகை, கண்ணீர் எல்லாமே உண்மையானது. ஆனால் ஒரு பரந்துபட்ட பார்வையில பார்க்கும் பொழுது, கல்வி கற்பது, நமது குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்று வேலை தேடுவது, தங்கி இருப்பது, அதன் மூலம் இருத்தலுக்கான வசதி வாய்ப்புகளை சம்பாதிப்பதற்காக குடும்பம், உறவுகளை விட்டு பிரிந்து செல்வது, இன்னுமே இந்த மாதிரியான நிலை மாற்றங்கள் நடந்தே தீரும். அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனா பழமை மீது எல்லாத்துக்குமே ஒரு பற்று இருக்கும் இடத்துல கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள, அந்த சௌகரியத்த விட்டுவிட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லா மனிதர்களாலும் முடியாது. அதுபோல தான் உலகமும், சமுதாயங்களும் பல்வேறு காலகட்டங்களை தாண்டி வந்திருக்கு. கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம் என்று இப்படி காலங்கள் மாறி கொண்டிருக்கிறது. கலைகளும் கூட ஒரு காலத்துல கூத்துங்கிறது போய், நாடகங்கிறது போய், இன்னைக்கு சினிமாங்கிறது என்று பிரம்மாண்டமாக அடுத்த கட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இதுல லாபம் அடைகிறவர்கள் அ ஆரம்பத்துல சில தனிநபர்களா இருப்பாங்க. அந்த தனிநபர்களே ஒரு குழுவாக இருப்பாங்க. பின்னர் நிறுவனங்களாக மாறும். ஆனாலும் எல்லாவற்றுக்கு பின்னாடியும் மனிதர்கள் தான் கூட்டாகவோ, தனியாகவோ இத அனுபவிக்கிறாங்க. ஆனால் இதை யாரும் எதுவும் தடுக்க முடியாது. வளர்ச்சி அல்லது மாற்றத்தை என்பது பின்னோக்கி இழுக்க முடியாது என்பது தானே எதார்த்தம். இப்போ மக்கள் தொகை வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் தேவைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா வசதி வாய்ப்புகளும் எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டும். குறைந்தபட்ச அளவுக்காவது அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டாவது அவங்களுக்கு கிடைக்க வேணும். படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை இங்க உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலைமைகள்ல, கட்டமைப்புக்குள்ள இந்த கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு, தொழில்நுட்பம், சமூகத்தினுடைய தேவைகள தன்னிறைவு செய்ய முடியாதுங்கிற காலகட்டத்துல, வேற வழியே இல்லாம தான் நம்ம அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு சில தியாகங்கள, சில விட்டுக் கொடுத்தல்கள, அ அந்த வலிகள சுமந்து கொண்டு தான் ஒட்டுமொத்த மனித சமூகமும், இயற்கையும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில ஒரு வளர்ந்த நாடு அல்லது ஒரு மக்கள் நல நாடாக இருக்கக்கூடிய ஒரு நாடு என்னவாக இருக்கணும்னா, தங்களுடைய குடிமக்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு, நலவாழ்வுக்கான சுகாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள காலந்தோறும் தொலைநோக்கு பார்வையோட அ உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் ஒரு காலகட்டத்தில ஒட்டுமொத்த அ காடுகளா இருந்தது. காடுகளை நம்பி இருந்த பழங்குடிகளாக இருந்த ஒரு சமூகம். அப்புறம் ஒரு விவசாயம் மற்றும் பழங்குடிகள் கலந்த ஒரு சமூகமா மாறுது. அப்புறம் அ இங்கே சிறு தொழில்கள் உருவாகிறது. அப்புறம் பெருந்தொழில்கள் உருவாகிறது. அதையொட்டி மக்கள் தொகையும் வளர்ந்து கொண்டிருப்பதற்கு ஏற்ப தான் இதெல்லாம் ஒரு தேவையின் அடிப்படையில உருவாகுது. அப்படி உருவாகும்போது அவர்களுக்கான கல்விக்கும், வேலைக்கும், வருமானத்திற்குமான ஒரு உத்தரவாதத்த குறைஞ்சபட்சம் நிறுவ முடியும். இது ஊழல் நடக்குது. பெருமுதலாளிகள் அல்லது பெரும் நிலக்கலாறுகள் சம்பாதிக்கிறாங்க, ஊழல்ல திளைக்கிறாங்க, செல்வத்துல திளைக்கிறாங்க. ஆனாலும் கூட பரந்துபட்ட சமூகத்திற்கு இந்த சமூக மாற்றத்தினால, வளர்ச்சியினால, உற்பத்தி முறை மாற்றத்தினால ஏதோ ஒரு வகையில பங்கு குறைந்தபட்ச பங்காவது சேருது. இப்போ இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 10% பெருமுதலாளிகள்கிட்ட தான்
ஒரு நாட்டினுடைய 70% செல்வ வளம் இருக்கிறதாகவும், மீதி இருக்கக்கூடிய 80, 90 மக்கள் மத்தியில செல்வங்கள் எல்லாமே ஒரு 30% செல்வங்கள் தான் இருக்குது. அந்த அளவுக்கு தான் பங்கிட்டுக்கிறாங்க இருந்தாலும் கூட, ஒரு 20 ஆண்டு அ காலத்துக்கு முந்தைய நம்முடைய வாழ்க்கையோடு, இன்றைய வாழ்க்கை தரத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே நாம வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கும். இன்றைக்கு அதுக்கு தகுந்த மாரியான உடல்நல பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, அ அன்றைக்கு உணவு பஞ்சம், உடை பஞ்சம், வாழ்வாதார பஞ்சம், நல்ல வீடு, அ நல்ல தண்ணீர் கிடைக்காத, நல்ல மருத்துவம் கிடைக்காத ஒரு சூழல் கொஞ்சமாவது இன்னைக்கு மாறி இருக்கிறது என்பத என்னுடைய சொந்த அனுபவத்திலேயே நானே ஒரு சாட்சியாக நான் உத்தரவாதம் சொல்ல முடியும். அதற்காக நான் வந்துட்டு பல சௌகரியங்கள், அதாவது நல்ல ஒரு இயற்கை சூழல், இந்த மாரி விஷயங்கள்ல சில சேதாரங்களை நாம வந்து அடைஞ்சிருக்கிறோம். இழந்திருக்கிறோம் என்றாலும் கூட, அதை நம்ம எந்த சூழ்நிலையிலும் இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, அறிவியலை பயன்படுத்தி மீட்டுருவாக்கம் செய்துவிட முடியும். அதுக்கு தேவை வந்து அதை குறித்து சிந்திக்கக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய நேர்மையான நல்லாட்சியாளர்கள் வந்துட்டு அமைய வேண்டும் என்கிறத தவிர, இயற்கையில அது முடியாதுங்கிறதெல்லாம் வந்து ஒண்ணும் கிடையாது. அந்த அடிப்படையில தான் இப்ப நம்ம இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்த பார்க்கிறோம். நானோ அல்லது நீங்களோ அல்லது நம்மில் பலரோ வந்து விமானத்துல உடனடியாக பறக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பான ஒரு சூழ்நிலையில வந்து இல்ல. நமக்கு 5500 ஏக்கர்ல வந்து விமான நிலையம் அமையப்போகுதுன்னு சொல்றாங்க. நமக்கு சொந்தமாக 1 சென்ட், 2 சென்ட், 3 சென்ட் நிலமோ அல்லது சொந்த வீடோ இதே கூட இல்லாம போகலாம். நம்ம ஒரு வாடகை வீட்டிலயோ அல்லது ஒரு குடிசை வீட்டிலயோ வசதி குறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த 5500 ஏக்கர் நிலத்த வந்து விவசாய நிலங்களா இருக்கு, தரிசு நிலங்களா இருக்குது, இப்படி கலவையா இருக்குது. அரசு புறம்போக்கு நிலங்கள் நெறையா இருக்குது. தனிப்பட்ட விவசாயிகள்ட்ட இருந்து அவர்கள் வற்புறுத்தியோ, அல்லது வந்து அறிவுறுத்தியோ, அல்லது ஏதோ ஒரு அச்சுறுத்தியோ, ஏதோ ஒரு ஆசை காட்டியோ மீதி நிலத்தை வாங்கி ஒரு பெரிய விமான நிலையத்தை உருவாக்குறாங்க. அதையொட்டி இங்கே எத்தன தொழில்கள் உருவாகப் போகிறது? எத்தனை இளைஞர்களுக்கு இங்க அது சம்பந்தப்பட்ட கல்வியோ, வேலை வாய்ப்புகளும் உருவாகப் போகிறது என்பதை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த 2000, 3000 மக்களுடைய வாழ்வாதாரம், அவங்கள முற்றிலுமா வந்துட்டு டெமாலிஷ் பண்றதோ, அவங்களுடைய வாழ்க்கைய வந்துட்டு சீரழிப்பதோ, அழித்தொழிப்பதோ நோக்கமில்ல. அவர்களுக்கான அந்த நிலத்துக்கு உரிய வந்து விலை, மார்க்கெட் ரேட்டுக்கு, அதாவது அரசு நிர்ணயித்த விலையை விட மார்க்கெட்ல நிர்ணயித்த போது அந்த ரேட்டு கூடி குடுத்துருக்காங்க. கோடிக்கணக்கிலயும் குடுத்துருக்காங்க. லட்சக்கணக்கிலயும் வந்துட்டு நிலத்தினுடைய இடத்தை, இருப்பு, தன்மை, புவியியல் அமைப்பை பொறுத்து வந்து குடுத்திருக்கிறாங்க. பெரும்பாலான அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள இருக்கிற விதத்துல அதனுடைய சோர்ஸ எப்படி வந்துட்டு பயன்படுத்திக்க முடியும்? அந்த நிலங்கள சமப்படுத்தும் பொழுது, அதை எப்படி நம்ம வந்து படுத்த முடியும்னு சொல்லிட்டுலாம் பல ஆராய்ச்சி கட்டங்களை எல்லாம், பல சோதனை கட்டங்கள்லாம் தாண்டி கிட்டத்தட்ட அது ஒரு 10 ஆண்டுகள் ப்ராசஸ்ல அது போய் இன்னைக்கு ஒரு முற்று பெறக்கூடிய நிலை. அதாவது கட்டுமானங்கள் தொடங்கக்கூடிய ஒரு நிலை அடையறதுக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகிவிட்டதுன்றாங்க. முழுமை பெறுவதற்கு அங்க வந்து விமானங்கள் வந்து ஓடுபாதையில இறங்கி ஏறி செல்வதற்கான காலகட்டம் இன்னும் 5 வருடங்கள் கூட வந்து ஆகலாம் அப்படிங்கிறப்போ, இந்த திட்டம் அ மக்களுடைய கோரிக்கையை ஏற்று தேர்தல் வாக்குறுதியில தான் வாக்குறுதி குடுத்துட்டோம். அ மக்களை சந்திச்சு நான் சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேத்தினோடைய அடிப்படையில, ஜோசப் விஜய் என்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமா இருக்கக்கூடிய அவர் வந்து அந்த திட்டத்தை திரும்பப் பெறுவதா அறிவித்திருக்கார். ஆனா, அதுக்கு மாற்றா என்ன செய்ய போறோம்? விமான நிலையமே வந்து சென்னை பகுதியில வந்துட்டு தேவையில்ல. ஏன்னா, அ தமிழ்நாட்டினுடைய பார்டர்ல, அதுவும் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பார்டர்ல அ ஆந்திரா விமான நிலையம் உருவாக போறதாகவும், இங்கே ஒசூர்ல ஒட்டி இருக்கக்கூடிய பெங்களூரு, அதை ஒட்டி கர்நாடகா ஒரு விமான நிலையத்தை உருவாக்குறது மூலம், ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் முதலீடுகள், தொழில் வாய்ப்புகள் எல்லாமே அங்க வந்து தேடி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில, இந்த மாரி நவீன வளர்ச்சி, என்னைக்கு நாம வந்து நம்ம வீட்ல ஃப்ரிட்ஜ் இல்லாம இருக்க முடியாது, ஃபேன் இருக்க முடியாது, ஏசி இல்லாம இருக்க முடியாது, அ மைக்ரோ ஓவன் இல்லாம இருக்க முடியாது, அல்லது குறைந்தபட்சமா வாஷிங் மிஷின் போன்ற விஷயங்கள்லாம் இல்லாம இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு நம்ம மாறிட்டோமோ, அப்போ அதுல எந்த ஒரு சமரசமும் இல்லாம, வரக்கூடிய பாதிப்பு வந்து குறைந்தபட்சமா இருக்கிறதுக்கு, அவங்களுக்கு ரீஹபிலிட்டேஷனுக்கு புதுசா வீடு, அது மாரியான இப்ப கிராம சூழல் எப்படி இருக்கோ, அது போன்ற ஒரு சூழல் அவங்களுக்கு வந்து அந்த நிலத்தை இழந்து போகக்கூடியவர்களுக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு பணமும் கொடுத்த பிறகும் கூட அவர்களுக்கான ஒரு வாழ்விடத்தை உருவாக்குவதற்கெல்லாம் அந்த ஒப்பந்தத்துல, அந்த திட்டத்துல வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறதா சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த ஏற்பாடுகளும் நடந்திருக்கும். அதற்கான வேலைகளும் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே இப்போ வந்து கொலாப்ஸ் ஆகி போயிருக்குது. இத வந்து பொருளாதார வல்லுநர்கள், அ பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், இத என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்ட ஏற்கனவே முதல் 2, 3 இடத்துல இருந்த சென்னை விமானத்தினுடைய தரமானது இன்னைக்கு 5ஆம் இடத்துக்கு போய்விட்டது. அடுத்து 10 ஆண்டுகள்ல இது வந்து 10வது, 20வது இடத்துக்கு கூட போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு.
அதுவும் இல்லாம தேவையை ஒட்டி இங்க உற்பத்தி பொருட்கள கார்கோ மூலம் அனுப்புறது, அல்லது பயணிகள கையாள்றதுல வந்து மிகப்பெரிய சிக்கல் வந்துட்டு வரும். இந்த விரிவாக்கம் செய்வதற்கான நிலம் ஏற்கனவே அந்த மீனம்பாக்கம் விமான நிலையத்தை ஒட்டி வந்து கையகப்படுத்துறதுக்கு இதை விடவும் மக்கள் நெரிசலாக, நெருக்கமாக இங்க வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஒரு 2000 பேர், 1000 பேர் வாழ்றாங்கன்னா, நகரத்துல சிட்டியில அந்த 1 கிலோமீட்டர் சதுரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 1,00,000 மக்கள் வந்து வாழ்வாங்க. அப்ப அங்க விமான விரிவாக்கம்ங்கிறது இதை விடவும் மிகப்பெரிய சேதாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். வேற வழி இல்ல. எங்க தொழில் தொடங்குவது? இப்போ முதலீடுகள் வேணும் அப்படிங்கிறப்போ, இன்னைக்கு அது யாருக்கு நன்மை கொடுக்குது பெரிய அளவுக்கு அப்படிங்கிறத விட, ஏதோ ஒரு வகையில இங்க இருக்கிற படித்த இளைஞர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புகள வந்து உருவாக்குது. அப்படிங்கிற அடிப்படையில நம்ம வளர்ச்சி திட்டத்த நம்ம எங்க கொண்டு போக போறோம்? இந்த ஒரு விமான நிலையத்தை அவர்கள் எங்க உருவாக்க போறாங்க? அது பத்திய எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம, திட்டமிடுதலும் இல்லாம, தேர்தல்ங்கிற ஒரே சுத்து விளையாட்டிற்காக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் என்கின்ற காரணத்திற்காக இந்த திட்டத்தை கைவிடுகிறார்கள். இது வந்து அங்க ஏக ஏகனாபுரம் என்ற அந்த கிராமம் மட்டும்தான் நிலம் வந்து இன்னும் ஒப்படைக்காம அந்த மக்கள். ஏன்னா அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 குடியிருப்புகள்ல ஒரு 1500 மக்களாட்டம் வந்து வசிக்கிறதாக அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நாங்கள் உத்தரவாதம் செய்கிறோம் என்று சொன்ன பிறகு கூட அவர்கள் நிலம் கொடுக்காம போராடி கொண்டு இருந்தார்கள். அப்ப அவர்களுக்காக வேண்டி நம்ம வந்து மீண்டும் இந்த விமான நிலையத்தை நம்ம ஏற்கனவே இருக்கிற விமான நிலையத்துல விரிவாக்கம் செய்யணும். அங்க 1,00,000 பேர் மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இந்த அப்புறப்படுத்தப்படக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு நல உதவிகளும் செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் தயார் இல்லைங்கிறப்ப நம்ம வந்து இந்த திட்டத்தை நம்ம கைவிடுறத நம்ம முழுமையாக ஆதரிக்கலாம். ஆனால் அரசு எல்லாத்துக்கும் தயாராக இருக்குது. அதுக்கான விலையும் கொடுத்துச்சு, கொடுக்க தொடங்கிடுச்சு, போயிட்டு இருக்கு, செட்டில் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப வந்து இந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். எனக்கு விமானத்தில் போவதற்கான எந்த ஒரு சந்தர்ப்பமும் இப்போ உடனடியாக தெரியவில்லை. ஏன்னா நம்ம பஸ்ல போயிட்டு வர்றது அல்லது அதிகபட்சம் ஒரு ரயில் பயணம்ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் இல்லாத அல்லது அவசியம் இல்லாத இப்போதைக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனா யாரோ ஒரு நிதி அது ஒரு வே அது வந்து நிதி வரத்துக்கு போறதுக்கு தொழில் உருவாகிறதுக்கு போறதுக்கு இந்த விமான நிலையங்களும் ரயில் நிலையங்களும் தேவைப்படுது. நான் போகாட்டியும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதை பயன்படுத்துறாங்க. அதன் மூலம் வந்து இந்த மாதிரியான ஒரு பணப்புழக்காட்டம் அல்லது நிதி வரவு செலவுங்கிறது, போக்குவரத்துங்கிறது, இடமாறுதல்ங்கிறது, இடப்பெயர்ச்சின்றது நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம உடம்புல ரத்தம் ஒரே இடத்துல தேங்கி போகாம நம்ம மேலும் கீழும் வந்து உடலுடைய அனைத்து உறுப்புகளுக்கும் போகணும். அந்தந்த உறுப்புகளுக்கு தகுந்த அளவுக்கு வால்யூம் ஆஃப் பிளட் வந்துட்டு சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தாதான் நம்ம ஒரு முழுமையான முழு உடலாக ஒரு ஆரோக்கியமுள்ள மனிதனாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம வந்து இந்த திட்டத்தை ஆதரிக்க வேண்டிய ஒரு அவசியம் தேவையும் வந்து இருக்கிறது. ஊடக நண்பர்கள் மற்றும் மேற்பகுதியில் இயக்கம் அல்லது வந்து எதிர்கட்சிகள் சொல்லக்கூடியவர்கள், நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள் சூழ்நிலை அடிப்படையில் பார்க்கக்கூடியவர்களுக்கு இது வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு முடிவாக இருந்தாலும் கூட அதற்கு மாற்று என்ன, அந்த மாற்றை சாத்தியப்படுத்துவதற்கான கால அளவு கெடு என்ன, அதற்காக நம்ம வந்து இழக்க போகக்கூடிய இழப்பு வந்து என்ன, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்று என்ன கொடுக்கலாம் யோசிக்கிறவர்கள் கண்டிப்பாக இந்த கைவிடதை ஆதரிக்க மாட்டாங்க. மாற்று இல்லாம வெறும் கற்பனாவாதத்துல நம்ம இந்த தன்னிறைவு தற்சார்பு என்பதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாட்டுல முடியுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான். எல்லா நாடுகள்ல இருந்தும் எல்லா தொழில்நுட்பங்களும் எல்லா வளங்களும் இன்னொரு நாடுகளுக்கும் இன்னொரு மக்களுடைய கைகளுக்கும் வரவும் போகவும் இருக்கிறது தான் வந்துட்டு இன்னைக்கு யதார்த்தமாகி போச்சு. எல்லா வகையத்திலையும் உலகமயத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட மக்கள் இந்த விஷயத்துல சுயநலமாக இருப்பது என்பது எதிர்கால சமுதாயத்திற்கு, இளைஞர் சமுதாயத்துக்கு, மாணவர்களுக்கு நமக்கே கூட நாமே மண்ணை தலையில வாரி போட்டுக்கக்கூடிய ஒரு முடிவுதான். ஆகவே வந்து இதுக்கான நெருக்கடியை வந்து தமிழ்நாடு சந்திக்க போகிறது. அப்படி இல்லைன்னா வந்து இந்த திட்டம் விரைவாகவே வந்து மீண்டும் கையில் எடுக்கப்படும். இந்த விஜயினுடைய முடிவு வந்து திருத்தி எழுதப்படும். ஆனா நிரந்தரமா இவரும் ஆட்சியில தொடர்ச்சியாக 10-20 வருடங்கள் இருக்க போறது கிடையாது. அப்போ அரசாங்கங்கள் மாறும், புதிய ஆட்சியாளர்கள் வருவார்கள். ஆனா அது இந்த 5 ஆண்டு 10 ஆண்டு ஆகுதுன்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான முடிவுகளினால 50 ஆண்டுகள் பின்னோக்கி போகக்கூடிய மற்ற மாநிலங்களோட போட்டியிட முடியாத ஒரு நிலைமை ஏற்படலாம். இப்போ 2வது 3வது இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி, ஜிடிபி வளர்ச்சி,
10வது இடத்துக்கு கீழே போகலாம். வேலை தேடி இங்கிருந்து இளைஞர்கள், பொதுமக்கள் அண்டை மாநிலங்களுக்கு, ஆந்திராவுக்கோ, கர்நாடகத்துக்கோ பெருமளவுக்கு புலம்பெயர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த இன்று ரயில் நிலையங்களிலும், விமான நிலையங்களிலும் நம்ம பார்க்கக்கூடிய வடமாநிலத்திலிருந்து வரக்கூடிய இந்த தொழிலாளர்களுடைய கூட்டத்த நாளைக்கு நம்ம மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய விமான நிலையங்களிலும், ரயில் நிலையங்களிலும், பேருந்து நிலையங்களிலும் நம்ம மக்கள் அங்க வந்துட்டு அலைந்து திரிகிறத பார்க்கக்கூடிய காலகட்டம் ஒளிமயமாக இருக்கிறது. விசில் அடிங்க, விசில் போடுங்க, பிளாஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.